ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி மினி ப்ளவுஸு மாடல் நெக் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறேன். இப்போ நம்ம நெக் மாடல் தான் மெயினாக ஸ்டிச் பண்ணுறதுனால நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் அளவே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 இன்ச்சு உயரமும் நெக்கோட அளவு ஒரு 3.5 இன்ச்சும் ஆம்கோலுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு தான் ப்ளவுஸோட டோட்டல் இது சுற்றளவு டபுள் ஃபோல்டிங்கில். அதே மாதிரி நான் லைனிங் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ மெயின் ஃபேப்ரிக்கு அது மேலே போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் நெக் டிசைனுக்காக ஒரு சின்ன மினி ப்ளவுஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் வித் சாண்டல் வச்சு தான் நம்ம அந்த டிசைன் பண்ண போகிறோம். சிம்பிள் டிசைன் தான். ரவுண்ட் நெக் வந்து அடித்து நம்ம வந்து திருப்பிக்கலாம். நெக்கும் இடுப்பு பகுதியும் வந்து அடிச்சுட்டு அதை அப்படியே திருப்பி ஒரு படிமானத்தில் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி சேம் மெத்தடில் நம்ம வந்து தைச்சிக்கலாம். டைம் கிடைக்கிறப்போ பெரிய மாடல் ப்ளவுஸும் போடுறேன். படிமான தையல் போட்டுட்டு நெக்குக்கும் இடுப்புக்கும் போட்டுட்டேன். சேம் இதே மாதிரி ஆப்போசிட்டு அதை இன்னொரு பக்கமும் நம்ம அடிச்சிடலாம். ஏன்னா நம்ம 2 பக்கமும் ஒரே அளவு தான் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு இப்போ நெக் டிசைன் தான் நெக் டிசைனுக்காக தான் இந்த குட்டி ப்ளவுஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி இதையும் வந்து அடித்து திருப்பி இது பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே 2 பக்கமும் நம்ம 2 கிளாத்லேயே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லைனிங் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த சாண்டல் கலர் கிளாத் வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ரெண்டு இன்ச் அளவில் அந்த ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணிவிட்டு அதை அடித்து நம்ம வந்து திருப்ப போகிறோம். இப்போ நம்ம நெக்கோட அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதை திருப்பிக்கலாம். ஒரு பின் வச்சு நம்ம அதை திருப்பிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதை அடித்து திருப்பிட்டு நம்ம நெக்கில் கரெக்டாக ஒரு அளவு வச்சு நம்ம இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஹேங்கிங் கீழே வந்து ஒரு 5 ஹேங்கிங் இதுவாகிற மாதிரி நம்ம நாட்டுக்கு வைப்போம் பார்த்திங்களா, சுங்கு, அந்த மாதிரி நம்ம ஒரு மணி கட்டி இதுக்கு சுங்கு மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம். முதுகு பகுதியில் கீழே வந்து ஒரு பவ் மாதிரி ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி வைக்கலாம். ரிப்பன் மாதிரி ஒன்று கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு பவ் ரெடி பண்ணி வைக்கலாம். ஒரு சிம்பிள் டிசைன் தான், பார்க்க ஆனால் நல்லாயிருக்கும். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு வந்து ஒரு சாண்டல் கலர் வந்து பைப்பிங் மாதிரி ஸ்லீவுக்கு கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து அந்த பவு ரெடி பண்ணுறேன். 2 பக்கம் மட்டும் அடிச்சுட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக அடித்து ஒரு தையல் போட்டுட்டோம்னா அதை நடுவில் மட்டும் கொஞ்சம் அப்படியே சுருக்கின மாதிரி நம்ம வச்சு அப்படியே ஒரு கயிறு கட்டிட்டோம்னா அது ஒரு பவு மாதிரி ஆகிடும். கயிறு கட்டி ஒரு நாட் போட்டுட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம ஸ்டோனும் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா இதே கலரே வந்து ஒரு ரிப்பன் மாதிரி ரெடி பண்ணி சுற்றி வைக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அது நம்மளோட இது தான். அது அந்த ரிப்பன் மாதிரி வச்சுட்டு நான் அதுக்கு மேலே இந்த பவு வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவெல்லாம் அடிச்சுக்கலாம். ஸ்லீவுக்கு சாண்டல் கலர் பைப்பிங்
சாண்டல் கலர் பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம் ப்ளவுஸ் கூட. இது ஒரு நெக் டிசைனுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் மினி ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கு. கை பைப்பிங் வச்சுட்டு கை ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹேங்கிங் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி ப்ளவுஸ் மினி ப்ளவுஸில் நிறைய டிசைன்ஸு தைச்சி போடலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மினி ப்ளவுஸில் நிறைய டிசைன்ஸ் வந்து ஸ்லீவ் டிசைனு, நெக் டிசைனு ஸ்டிச் பண்ணி போடுறேன். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு டாட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து சென்ட்ரு டாட்டு அந்த நம்ம பிடிப்போம்ல ஷோல்ட்ரு கனெக்ட் பண்ணி அது மாதிரியும் 2 டாட்டு 4 டாட் பிடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 அதையும் பிடிச்சிட்டு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த பவுலாம் வச்சு தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்றது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் டிசைன். இருங்க, ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப. இந்த ஹேங்கிங்கில் வந்து அந்த நம்ம நாட்டுக்கு அடித்து இது பண்ணுவோம்ல அதே மாதிரி அடித்து திருப்பிட்டு 2-3 மணி வச்சுட்டு அந்த கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 4 நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இன்னும் பெரிய ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் அந்த ஹேங்கிங் எல்லாம். இது மினி ப்ளவுஸுன்றதுனால க்ளோஸ்ட் ஆன மாதிரி இருக்குது நெக்கு. பட் ஆனால் பெரிய ப்ளவுஸில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.